அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். எங்களோடு இணைந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறீர்கள். இது கதைக்கலாம் வாங்க. அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் ஃபாதர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மனசு எல்லாமும் பார்த்தா அப்படின்னாக்கா கொஞ்சம் சோகமாக இருக்குது. உலகம் முழுவதுமே திருத்தந்தை அவர்கள் மறைந்த அந்த தருணத்தில் இருக்கிறோம், அந்த வாரத்தில் இருக்கிறோம். 2013 ஆரம்பித்து ஏப்ரல் 21 முடிய பார்த்தா அப்படின்னாக்கா ஏறக்குறைய 12 ஆண்டுகள் திருத்தந்தையாக இருந்து, அஃப்கோர்ஸ் அவர் பிடிக்காத ஆட்களே கிடையாது. நான் எடுத்த உடனே டாபிக் உள்ள போயிட்டோம். ஃபாதர் எப்படி இருக்கிறீங்க? ஆமாம், நம்முடைய திருத்தந்தை அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட அவருடைய வாழ்வு நிறைவானது. அதனால் அப்படி நிறைவாக அவர் கடவுள்கிட்ட போயிருக்கிறாரு. கண்டிப்பாக கடவுளுக்கு அருகாமையில் தான் இருப்பார். கண்டிப்பாக ஃபாதர். நம்முடைய அந்த வகையில் பார்த்தா அப்படின்னா இன்னைக்கு டாப்பிக்கும் பார்த்தா அப்படின்னா திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவரை குறித்து பகிர்ந்து கொள்ள அவங்களுடைய அனுபவம், மக்களுடைய அனுபவம் எது இதுவாக வேணா இருக்கலாம். சின்னதாக கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை பெரிதாக கேள்விப்பட்டிருக்கலாம். இவர் திருத்தந்தையாய் கிடைக்கப்பட்டதுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பல உள்ளங்கள் அழுத தருணங்கள், கடவுளுக்கு நன்றி சொன்ன தருணங்கள், அந்த மாதிரி நிறைய தருணங்கள் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவரை குறித்து பகிர்ந்துக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க. ஃபாதர், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, முதல் ஒரு இயேசு சபை குருவானவர். அது மட்டும் இல்லை, ஏறக்குறைய ஒரு 1200 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஐரோப்பிய கண்டத்தை தாண்டி ஒரு திருத்தந்தை, ஐரோப்பிய கண்டத்தை தாண்டி ஒருவர் திருத்தந்தையாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதே போல் அவருடைய பணிகள் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பாக ஃபாதர். இணைப்பில் ஒரு நபர் இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். ஹலோ, நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. சகாய்மேரிங்க ஃபாதர், முதல் டைம் பேசுகிறேன். சகாய்மேரி அம்மா வணக்கம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபாதர் பவுலா இருக்காங்க, நீங்க பேசுங்க. அம்மா வணக்கம்மா. சொல்லுங்க. குட் ஈவினிங் ஃபாதர். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம் ஃபாதர். ஆமாம்மா. ரொம்ப பேஜார் ஃபாதர். ஆமா. ஒரு ஈஸ்டருக்கு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணார் நைட் மாஸ்க்கு. ஆமா. அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் காமிச்சுதான் ரொம்ப பேஜார் ஆயிடுச்சுங்க ஃபாதர். ஆமா. அவர் எல்லா ஆசீர்வாதம், அவர் உலக சமாதானத்துக்காக பாடுபட்டார். அவர் ரொம்ப கடைசி நேரத்துல கூட நான் மக்களை சந்திக்கணும், மக்களை சந்திச்சு அந்த நைட் மாஸ்க்கு ஆசீர்வாதம் பண்ணது பார்த்தோம் ஃபாதர். சரிதான். நானும் ப்ரே பண்ணவும் நல்லாயிடுச்சுப்பா, நல்லாயிட்டாரு போப்பாண்டவர் அப்படின்னு சொல்லி. மறுநாள் பார்த்தா 3 மணிக்கு அந்த நியூஸ் போட்டுருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் நம்ம அக்காங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னா, நாங்க கூட அதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம், ரொம்ப பேஜாரா இருக்குது, ஆயிட்டாரு. ஆமா 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 ஆமா. நம்மளுக்கு உண்மையிலே இது ஒரு பெரிய கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட, நான் தொடக்கத்தில் சொன்னது போல அவர் ஒரு நிறைவாக வாழ்ந்திருக்கிறார். குருத்துவம், ஆயர் நிலை, அதை கடந்து திருத்தந்தை அப்படிங்கிறது ஒரு முழுமை. அதனால் அப்படி வாழ்ந்திருக்கிறாரு. அதனால் அவருக்காக தொடர்ந்து வேண்டிக்கும். அவருடைய ஆன்மா சரிங்கம்மா. ஆமாம், நம்முடைய உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும், நம்ம மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா மக்களுமே தொடர்ந்து நம்முடைய திருத்தந்தை அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆன்மா அமைதியில் இளைப்பாறணும். தொடர்ந்து ஜெபிப்போம். தொடர்பு கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா. அற்புதமாக சொன்னாங்க. உலக அமைதிக்காக அவர் ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார், அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருந்தார். நம்ம திருத்தந்தை பார்த்தோம்னா வத்திக்கான் டாப் 10 என்ற நிகழ்ச்சியில் நம்ம வாரம் பார்ப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துலயாச்சு உலக சமாதானத்திற்காக அவர் அழைப்பு எடுத்திருக்கிறார். உலக அமைதி. இப்போ உலக சமூகங்கள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, தயவுசெய்து அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டண்டா ரெகுலரா அவருடைய எல்லா பொது பார்வையாளர்கள் சந்திப்பிலும் பார்த்தோன்னாக்கா சொல்லிட்டு இருந்தார். ஆமாம், சொல்றாரு அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லுவதோடு அதுக்காக இறைவேண்டல் செய்வோம். அவருடைய அந்த முன்னெடுப்பு ஃபாதர்
இந்த உலகத்துல வந்து யாருமே வெறுக்காத ஒரு நபர் இருப்பாங்க அப்படின்னா எந்த மதத்தினரும், அதாவது வேற்று மதத்தினரும் வெறுக்காத ஒரு நபராக இருக்கக்கூடிய திருத்தந்தையாக இருந்தார். ஆமாம், நம்முடைய திருத்தந்தையோட இன்னொரு ஒரு முக்கியமான பண்பு வந்து மதங்கள் எல்லாம் இணைந்து செயல்படணும், மதங்களை கடந்து செயல்படணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் ரொம்ப அதிகமாகவே வலியுறுத்துறார். அதாவது ஒரு மதங்கள் தாண்டி எல்லாருமே வந்து மனிதர்கள் அப்படின்ற ஒரு போர்வையில இணைய முடியும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து டயலாக் முக்கியம், உரையாடல் முக்கியம் எல்லா இடத்துலையும். இல்லை அப்படின்னா பிணக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக சொல்லியிருப்பார். அதை அவரை கொடுத்து மக்கள் என்ன சொல்றாங்க பார்ப்போம். இன்னொரு நபர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். நான் திருப்பூர்ல இருந்து லூர்து மேரி பேசுறேங்க ஃபாதர். வணக்கம்மா, திருப்பூர்ல இருந்து லூர்து மேரி அம்மா. ஃபாதர் இருக்காங்க, பவுலா ஃபாதர், பேசுங்க. அம்மா வணக்கம்மா, எப்படி இருக்கிறீங்க? திருத்தந்தை இழந்தது வந்து ஒரு பெரிய இழப்பு நமக்கு. கத்தோலிக்க திருத்தந்தைக்கு மாபெரும் இழப்புன்னு சொல்லலாம். அவர் உயிரோட வாழ்ந்த காலத்துல அவர் செய்த நற்செயல்கள், அவர் செய்த காரியங்கள் ஒன்றொன்று ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வாழ்நாளில் என்னைக்குமே நம்ம மறக்க முடியாத நிகழ்வுங்க ஃபாதர். அவரு வந்து பதவி ஏற்ற உடனே அவ்வளவு ஒரு தாழ்ந்து முழங்கால் நின்று கருணையோட எனக்காக எல்லாரும் ஜெபிங்கன்னு ஒரு கேட்டது வந்து எவ்வளவு பெரிய ஃபாதர். அதெல்லாம் உண்மையிலே மறக்கவே முடியாதுங்க ஃபாதர். அப்புறம் அந்த நம்பாழ்வுல நான் படிப்பேன் ஒவ்வொரு வாரமும் திருத்தந்தையோட உரை. அது வந்து பெற்றோர்களுக்காக ஒரு கருத்து சொன்னாரு. குழந்தைகளுக்கு நீங்க என்னத்தை விட்டு சொல்றீங்களோ இல்லையோ ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தை வந்து நீங்க வளர்த்திட்டு போகணும், குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விசுவாசத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்ன ஒவ்வொரு கருத்து என்னைக்குமே மறக்க முடியாதுங்க ஃபாதர். இத்தனை நாள் வந்து நம்ம திருத்தந்தையோட அருமை இப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு எதுவுமே தெரியல. ஆனா இவரை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு திருத்தந்தை இப்படி எல்லாம் இருந்திருக்காங்களா அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க ஃபாதர். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்கம்மா, உண்மையிலேயே ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் வளரணும், கடவுள் நம்பிக்கையில வளரணும் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திய திருத்தந்தை. அவருடைய ஆன்மா இறைவனில் இளைப்பாற தொடர்ந்து ஜெபிப்போம். கண்டிப்பா அவரோட ஆன்மாவுக்காக ஜெபிக்கிறது வந்து நம்மளுடைய கடமை. இப்படி ஒரு திருத்தந்தை இழந்துட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம் தான். பட் இருந்தாலும் கடவுளுக்கு சித்தங்கும் போது நாம அந்த காரியத்தை ஏற்றுதானே. இல்லை, என்ன சொல்ல போனோம்னா அவருடைய இறப்பே பார்த்தோம்னா நம்ம தவ காலத்தை முடிச்சு புனித வாரத்தை முடிச்சு இருந்து அவரு அதனால அந்த இதெல்லாம் முடிச்சு புனித வாரத்தெல்லாம் முடிச்சு உயிர்ப்பு பெருவிழாவெல்லாம் ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்துட்டு, அதனால ஒரு அற்புதமான ஒரு வாழ்வு, அற்புதமான மரணம். நம்ம அதையும் சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையை பொறுத்தவரை மரணம் அப்படிங்கிறது இன்னொரு வாழ்வு, இறைவனுக்குள் வாழ்ற வாழ்வு. கண்டிப்பா நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடவுளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்புவோம். அவர்கிட்டையும் நம்முடைய பரிந்துரை ஜெபங்களை கண்டிப்பா கேட்போம். கடவுள் கண்டிப்பா அதுக்கு செவி சாய்ப்பார்னு நம்புவோம். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. நன்றிம்மா, நன்றிம்மா. ஃபாதர், இவங்க சொன்னதுல இருந்து இப்பதான் வந்து எனக்கு ஒரு ஒப்பீடல் வைக்கலாமா அப்படின்னு தோணுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் நோன்பு இருந்தார். அது வந்து 40 நாட்கள் நோன்பா நமக்கு தவக்காலம் கொடுக்கப்படுகிறது. அப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டார். அப்புறம் அது வந்து நம்ம இந்த புனித வாரத்துல நினைவு கூறுறோம். ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் தொடக்கத்துல இருந்து ரொம்ப அதிகமான உடல் கூறு, அது அவ்வளோ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையை அவர் உடல் அளவில் வலியை ரொம்ப அனுபவிச்சு அந்த க்ளோரின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு இல்லைனாக்கா அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மரணம் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு துன்ப நிலையை அனுபவிச்சுட்டு ஈஸ்டர் நாளில் வந்து அனைவருக்கும் ஊர்பி ஊருக்கும் அதாவது உலகுக்கும் ஊருக்கும் அப்படின்னு சொல்ற அந்த வாழ்த்து தெரிவிச்சுட்டு அடுத்த நாள் குளோரியா ஆண்டவர்கிட்ட போய் இணைஞ்சிட்டாரு. கண்டிப்பா அதான் சொல்றேன், நிறைவு. என்னை பொறுத்தளவு இறப்பு வந்து நமக்கு கண்டிப்பா ஒரு பெரிய துயரத்தை கொடுக்குது. ஆனாலும் கூட ஒரு நிறைவான ஒரு இறப்பு, அப்படிதான் நான் பார்க்குறேன். அதே போல்
இவர் வந்து இறப்பதற்கு முதல் நாள் கூட நானும் ஒரு நோயாளி, எனக்காக ஜெபியுங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயமே அதான். அதாவது எப்பொழுதும் பாதிக்கப்பட்டவர்கள், கடைசியில் இருக்கிறவங்க, அவங்களோட தன்னையும் இணைத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆன்மீகம் இவர்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சு. கண்டிப்பாக ஃபாதர், நம்ம தொடர்ந்து பேசலாம் அவரை பற்றி. இப்போ இணைப்பில் ஒரு நபர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிறது பேசுறீங்க? நான் மைசூர்லேருந்து பேசுகிறேன். மைசூர்லேருந்து பெரிய கோயில் நம்மளுது, அங்கே இருக்கிறவங்க நான். சரிங்க, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. இப்போ என் பேர் மேபலன்ட்டு, அந்தோனியம்மா மேபலன்ட்டு, கூப்பிடுதெல்லாம் மேபலன்ட்டு. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. திருத்தந்தை அவர்களை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நான் ரோமுக்கு போயிருந்தேன். எனக்கு 14 ஆபரேஷன் ஆயிக்குது. என் மகத்தாயன் டேக் கேர். அப்படி ஆயிட்டு அவ அங்க மால்டால படிச்சுருந்தா. அப்படி ஆயிட்டு நான் திருத்தந்தை அவர்களை பார்க்கணுன்ற ரொம்ப சின்னத்துல அந்த ஆசை எனக்கு. அந்த ஆசையை நிறைவேற்றணும்ட்டு என் மகன் ஒரு பர்த்டே டைம்ல எனக்கு அங்க எடுத்துன்னு போனா. ஆனா அங்க டைமிங் கொடுத்துருந்தாங்க அவங்கள பாக்குறதுக்கு. அந்த டைமிங் பிஃபோர் ஆயிட்டு ஆஃப்டர் ஆயிட்டு அவங்க தொடணும்னா, அவங்க செகண்ட் பண்ணணும்னாக்கா அங்க அப்பாயிண்ட் எல்லாம் வாங்கினது ஒரு ஜஸ்ட் ஃபியூ செகண்ட் பூசை முடிச்சுட்டு போயிடலான்னு நினைச்சுன்னு நான் பூசைல உட்காந்துட்டு. எனக்கு பூசைனா ரொம்ப பிடிக்கும்ட்டு நன்மை வாங்கிட்டு போயிடலாம், ஒரே வழியா அவரை பாக்குறதுக்கு போயிடலாம். அது 5 நிமிஷம் மிஸ் ஆனதுக்கு அவங்க கை கொட்டு செகண்ட் பண்றதுக்கு ஏன்னா என் லைஃப்ல கிடைக்காத போச்சு. அந்த மிஸ் பண்ணிக்கினேன். ஆனா அவரை பார்த்தேன், அங்க இருந்து எல்லாம் அங்க சுத்தி பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன். அது எனக்கு என்ன சொல்றது, ட்ரீம்னாக்கா சொல்ல முடியாத இது சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை என்னைக்கோ நீ எந்த போனை பண்ணி யார்கிட்டயோ சொன்னீங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மாதா டிவில பண்ணிக்கிறது போன்னு. நான் எனக்கு ஒன்றே இருந்தாலும் மாதா டிவி தான் எனக்கு கூட தொன்னையாக்குறது. அப்படி ஆயிட்டு நான் மாதா டிவி ஃபேன். எனி டைம் பெட்ல இருந்து பிடிச்சி எங்க வரைக்கும் போனாலும், கார்ல போனாலும் மாதா டிவி தான், மொபைல்ல போட்டுக்குன்னு, வீட்டுல லேப்டாப்ல போட்டுக்குன்னு, டிவில போட்டுக்குன்னு, என் கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்களா மாதா டிவி. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. தொடர்ந்து நம்முடைய திருத்தந்தை அவங்களுக்காக வேண்டிக்கங்க. நம்முடைய ஜெபங்களை கூட அவர்கிட்ட நம்ம சொல்லலாம், நமக்காக கண்டிப்பா பரிந்துரை செய்வார். தேங்க்யூ வெரி மச் ஃபாதர். உங்களை எல்லாம் பேசுறது உங்களுக்கு அங்க மாதா டிவிக்கு வந்து பாக்கணும்ன்றது கடவுளை கேட்டுக்கிறேன். அது என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து உங்களை எல்லாம் மீட் பண்ணுவேன். வாங்க வாங்க, கண்டிப்பா வாங்க, கண்டிப்பா வாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, தொடர்பு கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. அழைத்தமைக்கு நன்றி. இப்போ இந்த அம்மா சொல்லும் போது எனக்கும் ஒரு நல்ல தருணம் ஞாபகம் வருது. 2015, அதாவது 10 வருடத்துக்கு முன்னாடி இதே மே மாதம் நானும் தந்தை அவர்களை சந்தித்த ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடச்சிச்சு. யூரோப் போயிருந்தப்ப. ஆனால் இப்போ இவங்க சொல்கிறாப்புல பக்கத்தில் போயிட்டு கை கொடுக்கல முடியல. ஆனால் அந்த இதில் முதல் வரிசையில் நின்று அவங்கள பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க நடந்து வரும் பொழுது, அதுவும் அப்போ அந்த வாகனத்தில் வருகிற பொழுதும் அப்படியே ரொம்ப பக்கத்தில் நின்று அவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது என்னமோ அந்த தருணம் இப்படி அப்படின்னு விவரிக்க முடியாது. அதனால் அது ரொம்ப அற்புதமான தருணம். சிறப்பு ஃபாதர். திருத்தந்தை அவர்களுடைய இயற்கை நேசிப்பு அந்த பண்பு குறித்து சொன்னீங்க ஃபாதர். என்ன அப்படின்னா, ஒரு திருத்தந்தை ஒரு திருத்தூது மடல் இதற்காகவே எழுதிய முதல் திருத்தந்தை இவர் தான். ஆமாம், இயற்கையை நேசிக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு லவ்தாத்தோ சி அப்படின்ற ஒரு திருத்தூது மடலை அவர் எழுதியிருக்கார். சுற்றுமடல். அந்த அளவுக்கு இயற்கையை நேசிக்கக்கூடியவர். ஆமா. இன்னொன்று பார்த்தோம்னா அனைத்தும் அன்பை சார்ந்ததே. ஆமா ஃபாதர், ரொம்ப அற்புதமான. அதே மாதிரி யூ ஹெல்ப் இன் லொகேஷன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆன் த ஸ்பாட் நீங்க ரியல் டைம்ல ஹெல்ப் பண்றவங்களா இருங்க. வர்ச்சுவல்ல ஹெல்ப் பண்றவங்களாவோ, வாய் வழியா ஒரு சொல்லு மூலமா ஹெல்ப் பண்றவங்களா இருக்காதீங்க. ஆன் லொகேஷன் நீங்க அங்க போயிட்டு அவங்க மத்தியில நின்று அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதான் வாங்க. நீங்க சொன்னாப்ல இவர் இளைஞர்கள் கவர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இவரோட ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது ஆன்மீகம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். நீங்கள் அந்த ஆன்மீகத்தை செயல்படுத்தலாம். ஏதோ அப்படியே உட்காந்துக்கிட்டு தியானிக்கிறதா இருக்காது. அதை வாழ்க்கையில் செயல்படுத்தலாம். இயற்கையாக இருக்கட்டும், மற்றவர்களை அன்பு செய்கிறதா இருக்கட்டும்,
அதனால வந்து இளைஞர்கள்ட்ட வந்து ரொம்ப மிக எளிதாக இவர் சொல்லும் பக்தியே வித்தியாசமா இருக்கு. ஆமா. சிறப்பு. நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்புல ஒரு நபர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஜான் பிரிட்டோ from பூதலூர். வணக்கம் வணக்கம். பூதலூர்ல இருந்து ஜான் பிரிட்டோ அவர்களே பேசுறீங்க. மறை ஃபாதர் மாவட்டம். இருக்காங்க, ஃபாதர் பேசுங்க. ஜான் பிரிட்டோ, பூதலூர். சொல்லுங்க 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 மரியன்னை ஆலயம். சொல்லுங்க. ஃபாதர் இருக்காங்க. நம்ம திருத்தந்தையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். பேசுங்க ஃபாதர். திருத்தந்தை தான். அதான் கரெக்டா ஈஸ்டர் முடிஞ்ச காலையில 7:35 இறந்திருக்காருன்றதுதான் ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. நாளைக்கு ஃபுல்லா பார்த்தோம், திடீர்னு நேற்று வந்தோடனே அப்படியே கதற மாதிரி ஆயிடுச்சு. உங்களை போலவே உலகம் முழுசுமே எல்லாருக்குமே வருத்தம், ஆழ்ந்த துக்கத்துல இருக்கிற இந்த நேரத்துல, அதான் ஆழ்ந்த துக்கத்துல இருக்கும். நீங்க திருத்தந்தை கிட்ட பிடிச்ச ஒரு விஷயத்த சொல்லுங்க. இல்ல, இவர் மாதிரி நல்லா ஓப்பனா இது பண்ணல, உலகம் முள்ளா ரவுண்ட் பண்ணிட்டாரு. அதான், வேற ஒண்ணும் இல்ல. திருத்தந்தைய பத்தி தான், வேற எந்த காரணமும் இல்ல. இவர் வந்து என்னன்னா எல்லாரும் இந்த ஒருங்கிணைந்த திருச்சபை மக்கள் எல்லா மக்களையும் இது பண்ணிருக்காரு. ஆமா, எல்லா மக்களுடைய கருத்து கேட்டார். நம்ம அப்படி ஒரு சாரார் அப்படிங்கறத தாண்டி எல்லாருடைய கருத்தையும் எப்பொழுதுமே கேட்டு அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய திருச்சபை இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப இருந்தாரு. இந்த ஒருங்கிணைந்த நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஜூபிலி ஆண்டு இந்த இது எல்லாத்தையும் ஓபன் பண்ணி இருக்காரு. எல்லாம் நல்ல முறையில நடந்துட்டு இருக்குது. இது காலையில இறந்துட்டாரு. நம்ம இயேசு கொண்டாட்டத்துல விக்ஷமான்ற ஒரு சந்தேகம் தானே, வேற எந்த காரணமும் இல்ல. இல்லைங்கய்யா, நான் என்ன சொல்றேன், ஏறக்குறைய 88 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாரு. அதனால ஒரு நிறைவான வாழ்வு வாழ்ந்திருக்கிறாரு. கடவுள் அவர் அற்புதமா ஆசீர்வதித்திருக்கிறாரு. ஆமா, அதனால நம்ம வந்து இந்த கடவுளுடைய திட்டத்தை வந்து ஆமா நமக்கு இது வந்து ஒரு கடினமானதாக இருந்தாலும், மனசு கஷ்டப்படுற மாதிரி இருந்தாலும் கூட இந்த கடவுளுடைய திட்டத்தை வந்து நம்ம வந்து ஏத்துப்போம். இந்த இறை திட்டத்தை வந்து ஏத்துப்போம். கண்டிப்பா நல்லா ஒரே டிவி மாதா டிவி மட்டும்தான் போட்டிருக்கோம். இதுக்காக இந்த மாதா டிவிக்காக வராத காலத்துல டிஸ்டுக்காக செலவு பண்ணி எல்லாம் பண்ணோம். இப்ப மாதா டிவி நல்லா கிடைக்குது, இப்போ ஓடிட்டு இருக்கு. மாதா டிவி மட்டும்தான் பார்ப்போம் நாங்க எங்க குடும்பத்திலேயே. வேற எதையும் தொடர்றது கூட இல்லை. 24 மணி நேரமும் அந்த மாதா டிவி தான் ஓடும். ரொம்ப நல்லது, நேரத்தை ரொம்ப நல்லதுங்கய்யா. தொடர்ந்து மாதா டிவி பாருங்க. மகிழ்ச்சி. கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். நன்றி. சிறப்பு. அதான் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு, அதாவது நீங்கள் வந்து ஒருங்கிணைந்த திருச்சபை அப்படின்னு சொன்னீங்க. ஒருங்கிணைந்த திருச்சபையை வந்து உருவாக்குறதுக்கான எல்லா படிநிலைகளையும் இவர் மேற்கொண்டார். இவர் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் நம்ம திரு அவைக்குள்ள பார்த்தோம்னா எல்லாமே குறிப்பிடப்படியது. பிரசங்கம் எவ்வளோ வைக்கணும்னு கூட சொல்லியிருப்பார். அது நான் வந்து வத்திக்கான் டாப் 10 அந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது நான் எழுதிக்கிட்டே வரேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் 8 நிமிஷத்துக்கு மேலே யாரும் வந்து வச்சாங்க வந்து கோஸ்ட் தான் வந்து அதுக்கப்புறம் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அது வந்து இயல்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகம். அதுதான் வந்து இளைஞர்கள் எல்லாருமே அவரை நோக்கி வர்றதுக்கான காரணம். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு சுற்றுமடல் அதில் சொல்கிறாரு, குருக்கள் அவங்களுடைய பணியெல்லாம் எப்படி இருக்கும்னா, என்னுடைய அந்த ஆட்டு மந்தை ஸ்மெல் என் மேலே இருக்கணும் அப்படிங்கிற. அப்போ நான் எந்த அளவுக்கு என்னுடைய மக்களோட பழகணும், அவங்களோட ஸ்மெல் என் மேலே வீசணும். அப்போ நான் படுக்கிறது, நான் சாப்பிட்றது, நான் நடக்கிறது, தூங்குறது எல்லாமே என்னுடைய மக்களுடைய அந்த பாதையில் அந்த வாழ்க்கையை வாழணும். அப்படி வாழும் பொழுது தான் அந்த ஸ்மெல் வந்து என் மேலே வீசும். கண்டிப்பாக. அப்போ வந்து அவள் எந்த அளவுக்கு அதை வந்து உணர்ந்திருப்பார். அதனால் மிக அற்புதமான திருத்தந்தை தான். என்னுடைய ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவை என்னை அறிந்திருக்கிறேன். எப்படி தூய்மை அந்த 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 ஸ்மெல் தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருத்தந்தை அவர்களை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்த காலம் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? என் பேரு பேட்ரிக். வணக்கம் பேட்ரிக் சார், எங்கிருந்து பேசுறீங்க?
நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க ஃபாதர் பவுலா. வணக்கம் பார்த்து வணக்கம் பேசுங்க. வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீசன் கிரீட்டிங்ஸ், ஹாப்பி ஈஸ்டர் டு யூ ஆல். உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க. நம்முடைய திருத்தந்தையை பற்றி பேசிட்டு இருக்கோம். அற்புதமா சொன்னீங்க. போப் ஆஃப் தி ஸ்லம் அப்படினு சொல்வாங்க. எஸ் எஸ் ஆமா. அதனாலதான் ஒரு பிரான்சிஸே பேர் அப்படி கூட கேட்டாங்க. அவரு எந்த பிரான்சிஸ் எக்ஸேவியரா பிரான்சிஸ் அசிசியன். அப்ப சொல்லுங்க, was very specific. No, this is Francis of Assisi. Assisi, ஆமா, Francis Assisi, ஆமா. அப்படினா so actually Francis lived for the people, selling அவருடைய பொருள் எல்லாத்தையும் விற்றுவிட்டு மக்களுக்காக பாடுபட்டு மக்களை உழைத்த ஒரு இயற்கை. ஆமா, நேச்சர். அதே மாதிரி இவரும் மக்களுக்காக உழைச்சு ஒரு நல்ல சீசன்ல இருந்திருக்கிறதுனாக்க ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். கரெக்டா சொன்னீங்க. Very happy because the season, even the father கொஞ்சம் அவுட் ஆஃப் போற, even my mother died on Monday Thursday and now the some 2004 and she wanted to die during that period only when Jesus was suffering on the resurrected. So 88 years it's a really big for us to the church, entire church. இனிமேலும் அவருக்கு சொல்ல கொடுக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தினால God has taken him because he is almost losing his sense to serve more. Yes. இல்லீங்களா? ஆமா. அதனால வந்து I am really happy he pastored during this season of Easter. Yes. Actually, immediately he also resurrected immediately along with Jesus Christ. அந்த ஒரு happiness தான் எனக்கு. கண்டிப்பா. அதனால நம்ம நிறைய ஃபீல் பண்றதுக்கு I don't find any reason why we should, because he lived the age for 88 years. இல்ல அத நீங்க சொல்றது சரிதான். ஆனாலும் கூட நமக்கு அது ஒரு சிறிய இழப்பு தானே. அது nobody can. அதே நேரத்துல நீங்க சொன்னாப்புல அவர் ஒரு நிறைவான மரணம் அவருக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. ஆமா, அத நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் நான் சொன்னேன்ல, கடவுளுடைய திட்டம் ரொம்ப அற்புதமா, அவர் அற்புதமா தூக்கிக்கிட்டாரு. அதனால போதும் my dear Francis, நீங்க செய்தது போதும். இனிமே you give chance to other people. ஆமா, உங்களபடியே ஃபாலோ பண்ணிட்டோன்றதுக்காக தான் நான் என்னுடைய my opinion of his death father. கண்டிப்பா ரொம்ப really happy partially during this Easter season. Nice. Season, no? Yeah. That's exactly after finishing all அதெல்லாம் ஒரு பெரிய gift இல்லப்பா. அவருடைய இதெல்லாம் முடிச்சிட்டு பாருங்க அவருக்கு வாஷிங் தி ஃபீட், Easter blessing to the people. It's not that easy to get that kind of death, no? கண்டிப்பா. So it's a life. Yes. We are celebrating. We should have to celebrate his life. Yeah. So in that way, I am very happy he did his best for the church, for the people of country. எல்லாம் செய்து போனதுனால அவரு இனிமே கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக God's plan was there. My son is let us accept the God's plan. Yes. That அந்த மாதிரி and then again, okay, this is my opinion for that one. I am happy, really happy he passed away during this season. Yeah, nice. Also, I am thankful. I watch almost most of the times I am with Mother TV. Nice, sir. And hearing all the programs I enjoy right from morning and the college. கடவுள் வணக்கம். அதுல இருந்து எல்லாம் கொட்டி நான் வேற எங்க போனா கூட டிவி ஓடிட்டு இருக்கும். And it's really a gift for our Catholic. Thank you, sir. I thank all the team. Yes, right from Father David, Adakalam, Father Paula, now earlier Jackson இருந்தாரு, Albert இருந்தாரு, and very special thanks to Joe Tamil. Okay, nice. மோசமான தமிழ் பேசாது, மத்தவங்கள பத்தி அவரோ எனக்கு அவ்வளோ விருப்பம் சொல்றேன். Okay. It's a very beautiful Tamil explanation. அழகா தமிழ் பேசி
கலாய்க்கிறாரு. அவர் ரொம்ப ஐ லவ். சரிதான். இல்ல அவர் போலவே நிறைய பேர் உழைக்கிறாங்க, நிறைய பேர் வேலை செய்யறாங்க. தமிழ் ஐ லவ். நைஸ் நைஸ். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. அவர் பக்காவா பேசுறாரு, அழகா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மத்தவங்களும் நம்ம சாதாரண பேசுறவங்க பேசுறோம், நம்ம மத்தவங்க கூட இருக்கிறவங்க. பட் அவர் மட்டும் எப்பவுமே மெயின்டைனிங் இஸ் அந்த ஸ்டைல் ஆஃப் டெலிவரிங் தி திங்ஸ் இன் டைம். கண்டிப்பா கண்டிப்பா. அது பத்தி ரொம்ப நன்றி. ரொம்ப தொடர்பு கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. கடவுள் உங்களை நிறைவே ஆசீர்வதிக்கட்டும். அருமையாக பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்கோர்ஸ் இறைவனுடைய திட்டம் அது நிறைவேற்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கும். உலகம் முழுவதும் திருத்தந்தை அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக திருப்பலி, மன்றாட்டு மாலைகள், அப்புறம் ஜெப மாலை ஜெபி எல்லாமே நடந்துட்டு. அந்த வகையில் பார்த்தா அப்படின்னா நீங்கள் சொல்லுங்க ஃபாதர். என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, திருத்தந்தையாக இருக்கட்டும், இல்லை ஒரு சாதாரண மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே கடவுளுடைய திட்டத்துக்காக, அதை செயல்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு பூமிக்கு வந்தவர்கள். அந்த வகையில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், அதுவும் இவர் இறந்த இந்த செய்தியில் கேட்கும் போது, இந்த கடந்த 3 நாட்களை என் மனசுக்குள்ளே ஓடுறது என்ன அப்படின்னா, அந்தந்த காலத்துக்கு தகுந்தாப்புல கடவுள் திருத்தந்தையர்களை, மக்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். அதனால் அந்த கடவுளுடைய திட்டத்தை புரிந்து கொண்டோம் அப்படிங்கிறனால இந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அப்படி வாழ்ந்துட்டு போன இந்த திருத்தந்தை உண்மையிலேயே நமக்கு ஒரு மிகப்பெரிய கடவுளுடைய பரிசு. அதனால் அவருடைய அந்த வாழ்க்கையை கொண்டாடுவோம். அவர் நிறைய அற்புதமான உணர்வுகளை விதைச்சிட்டு போயிருக்கிறாரு. அந்த உணர்வுகளை இறந்து போகாமல் உயிரோட்டமாக வாழ்கிறதுக்கு அந்த ஆன்மீகத்தை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துவோம். இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு, இந்த உலக சூழலுக்கு தகுந்த ஒரு அற்புதமான திருத்தந்தையை கடவுள் வழங்குவார் அப்படின்னு நமக்கு தெரியும். அதையே நம்புவோம். தொடர்ந்து கடவுள் நம்முடைய நேயர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த நேரத்தில் நம்ம மக்களோடு கூட இணைந்து நம்முடைய திருத்தந்தை அவர்களது ஆண்மையை பற்றிக்காக நம்ம ஜெபிப்போம். கண்டிப்பாக. அன்பு தெய்வமே இறைவா, இதோ நீர் உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக மிக அற்புதமான திருத்தந்தைகளை எங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறீர். அந்த வகையில் ஆன்மீகத்தில் ஒரு புதிய அற்புதமான ஆன்மீகத்தை எங்களுக்கு வழங்கி எல்லா மக்களுடைய நெஞ்சங்களையும் கொள்ளை கொண்டிருக்கிற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நன்றியோடு எண்ணி பார்க்கிறோம். அவருடைய ஆன்மாவை நீர்தாமே உம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டிருக்கிறீர். அவர் தன்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை நாங்கள் நன்றியோடு எண்ணி பார்க்கிறோம். அன்பு தெய்வமே, தொடர்ந்து அவரை ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த திருச்சபையை வழி நடத்தும். நீர் எங்களோடு இருக்கிறீர். என்றும் எங்களை தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்பிலே, பராமரிப்பிலே வழி நடத்துவீர். அதற்கான இப்படிப்பட்ட தலைவர்களை எங்களுக்கு தந்து கொண்டே இருப்பீர் என்று நம்புகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக தொடர்ந்து உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆமென். நித்திய இலைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. தேங்க்யூ ஃபாதர். இன்றைக்கு இப்போ நம்முடைய இணைப்பில் பகிர்ந்து கொண்ட அனைத்து நபர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம், அதனால் நிறைவு செய்யலாம் ஃபாதர். அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.